வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் உங்களுக்கு கோரல் ட்ராவை ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித் தர போகிறேன். கோரல் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் தராங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கோரல் ட்ராவை ஆன்லைனில் நீங்கள் 15 டேஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் கூட உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடையுமே வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் போயிருங்க. கூகுள் போயிட்டு நீங்கள் வந்து கோரல் ட்ரா வெப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இது சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வருது பாருங்கள், coreldraw.corel.com அப்படின்னு வருது. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது உங்கள் வெப் ப்ரௌசருடைய அட்ரஸ் பாரில் வந்து web.coreldraw.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு அல்லது கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இமெயில் ஐடி மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மெத்தடை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து இங்கே இது வரும், இந்த ஓடிபி ஒன்று வரும். ஸோ நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணதுனால அது வரல. ஸோ அந்த ஓடிபி பயன்படுத்தி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, செகண்ட் டைம் வர்றதுனால அது பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டெலாம் ஒன்றும் தரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ரிக்வெஸ்ட் கோடு அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் கோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி மெத்தடில் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் டைமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக ஓடிபி ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ வந்து இந்த கோட் அங்கே டைப் பண்ணிடலாம். அந்த கோடை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு இந்த இது வந்து காமிக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஓப்பன் பண்ணப்போ வேறு ஒரு ஸ்க்ரீன் வந்திருந்தது. அங்கே வெல்கம் ஸ்க்ரீன்லாம் வந்திருந்தது. ஸோ இப்போ செகண்ட் டைம்ன்றதால இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு கோரல் ட்ரா எக்ஸ்பர்டைஸ் எவ்வளோ இருக்குது, பேசிக்காக, பிகினராக, இன்டர்மீடியட்டாக, அது ஏதாவது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கோரல் ட்ரா வந்து நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெல்கம் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டாக்குமெண்ட்டு, ஃப்ரம் டெம்ப்ளேட்டு இப்படிலாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நியூ டாக்குமெண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேப்பர் சைஸு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே இப்போ டிஃபால்ட்டு பேப்பர் சைஸ் இது இருக்குது. நம்ம A4 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்ச் ப்ரிசெட்டில் வந்து A4 டைப் பண்ணுறேன். A4 டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா A4 சைஸ் கிடைக்கும். அது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து கோரல் ட்ரா ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹெல்ப்புக்கு போனீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஃபுல் ட்ரையல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வந்து டவுன்லோட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சிஸ்டத்தில் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்டாலரை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம அப்போவே வந்து டவுன்லோட் ஃபுல் ட்ரையல்னு கிளிக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில இது சொல்லியிருக்காங்க. ஸோ கோரல் ட்ரா கிராஃபிக்ஸு ஷூட் ஃபுல் ட்ரையல் ஃபார் விண்டோஸ் ஆர் மேக். ஓகே, இதில் என்ன இருக்குது, சம் ஃபீச்சர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் கோரல் ட்ரா வெப். கோரல் ட்ரா வெப்பில் வந்து சில ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாம் கம்ப்ளீட் வெர்ஷன் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் டவுன்லோட் ஃபோல்டர்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் போயிட்டு
இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இல்லை டபுள் கிளிக் கூட பண்ணலாம். இல்லை ரைட் கிளிக் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அது தானாகவே டவுன்லோட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 100% இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த டயலாக் பாக்ஸ் தானாகவே க்ளோஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோரல்ரா 2025 இன்ஸ்டால் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெப் வெர்ஷன் வந்து நீங்கள் அதையும் இந்த ஆஃப்லைன் வெர்ஷன் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே இமெயில் ஐடியில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேறு இமெயில் ஐடி வச்சுருக்கணும், இதுக்கு வேறு இமெயில் ஐடி வைக்கணும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே சிஸ்டத்தில் கூட அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இதில் அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வேறு இமெயில் ஐடி வச்சுக்கிட்டு 15 டேஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு தடவை தான் தராங்க. அதுவும் நீங்கள் ஐதர் வெப்பு ஆர் நீங்கள் வந்து இந்த வெர்ஷன் 2 வெர்ஷனில் ஏதாவது ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த 15 டேஸ் ட்ரையல் இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து அந்த ட்ரையல் வெர்ஷன் வேறு ஒரு சிஸ்டத்தில் நான் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட் கோரல்ரா உன்னுடைய டுட்டோரியல் ஒன்று போடலான்னு இருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து A to Z எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த வெப் வெர்ஷனை வந்து இன்னொரு வாட்டி சைன்இன் பண்ணிவிட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் வந்து காமிக்குது. ஸோ இந்த எரர் எதனால் காமிக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வெப் வெர்ஷன் அப்புறம் ஆஃப்லைன் வெர்ஷன் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து இருக்குது பாருங்கள், ஸோ யுவர் லைசன்ஸ் குட் நாட் பி வேலிடேட்டட் அப்படின்னு வருது. இது அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கேன் ட்ரை திஸ் வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ ஒரு தடவை தான் உங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்குது. ஐதர் நீங்கள் வெப் வெர்ஷன் அல்லது ஆஃப்லைன் வெர்ஷன் ஒரு சிஸ்டத்தில் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம ஆன்லைன் வெர்ஷனும் இன்னொரு வாட்டி லாகின் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவில் கண்டிப்பாக ஃபுல் டுட்டோரியல் ஒன்று போடுறேன். ஸோ கோரல்ரா A to Z எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து ஒரே வீடியோவில் போடுறேன். ஸோ அது அந்த ட்ரையல் வெர்ஷனை தான் நான் வந்து வேறு ஒரு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டுட்டோரியல் வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இதை இன்னொரு வாட்டி சைன்இன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே லைட்டாக பார்த்துருவோம். ஸோ ரிக்வெஸ்ட் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் அதை திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். இந்த 15 டேஸ் ட்ரையல் வரைக்கும் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ரிக்வெஸ்ட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணியிருக்கோம். நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து A4ன்னு சர்ச் கொடுத்ததால் இங்கே இது மட்டும் தெரியுது. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் நான் என்ன கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆஃப்லைன் வெர்ஷனுக்கும் ஆன்லைன் வெர்ஷனுக்கும் அதாவது அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், பட் அது வந்து அவ்வளோவா ரேர்லி யூஸ்டு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடிக்கு மெனூஸ் ஆகட்டும், இந்த ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாம் சேமாக தான் இருக்க போகுது.
ஆனால் என் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆன்லைனில் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த ப்ரௌசரில் இவ்வளோ தூரம் இந்த அட்ரஸ் பாரு, இந்த டைட்டில் பாரு இதெல்லாம் வந்துடுது, இந்த மெசேஜ் இதெல்லாம் வந்துடுது. அதனால் நமக்கு ஒர்க் ஸ்பேஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுதான் என்னுடைய பிரச்சனை. மற்றபடிக்கு நம்ம வந்து இதில் எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆல்மோஸ்ட்டு ஒரு 90% டூல்ஸு இந்த ஆஃப்லைன் வெர்ஷனுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இதுலேயே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க நண்பர்களே. அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கோரல்ட்ரா பற்றின கம்ப்ளீட் வீடியோ ஒரே சிங்கிள் வீடியோவில் வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் கவர் பண்ணி ஒரு பதிவு போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களோட மறுபடியும் நான் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.